முடிக்கலாம் சம்பந்தி. எனக்கும் அதுதான் நல்லதுன்னு தோணுது. இத நாம கிராண்டா எல்லாரையும் கூப்பிட்டு நடத்தணும். பேசினவங்க வாயெல்லாம் அடைக்கணும். தப்பா எடுத்துக்காதீங்க. மறுபடியும் மண்டபம் ஊரை கூட்டணும்னு ஏன் யோசிக்கணும்? நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சா அது போதும்னு நான் நினைக்கிறேன். நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா சொல்லுங்க. இல்ல, சிம்பிளா நமக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு கோவில்ல வச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். சரி, சந்தோஷம். அப்படியே செஞ்சிடலாம். இதுல உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லையே? இதுல என்ன சம்பந்தி வருத்தம்? சந்தோஷம்தான். நீங்க சொன்ன மாதிரியே சிம்பிளா கோவில்ல வச்சிடலாம். கிராண்டா பண்றோம்னு சொல்லி எதுக்கு மண்டபம் அது இதுன்னு நாளை கடத்தணும்? வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கே கல்யாணத்தை முடிச்சிடலாம். வெள்ளிக்கிழமைனா இன்னும் 2 நாள் தானே இருக்கு. முடிச்சிடலாம் சம்பந்தி. சரிங்கம்மா. என்னடா இவளும் இப்படி பேசுறாளேன்னு நினைக்க வேண்டாம். கல்யாணத்துக்காவது சம்பந்திய கூப்பிட்டு. இல்ல சம்பந்தி, இந்த கல்யாணத்தை கெடுக்க நினைச்சுதானே இத்தனை கூத்தியம் பண்ணா. இந்த கல்யாணம் நடக்கிற தேச பக்கமே அவ தலை வச்சு படுக்க கூடாது. தான் செஞ்ச தப்ப அவ உணரணும். அம்மா விட்டுருங்கம்மா. சரிப்பா, கோவில்ல நான் பேசிடுறேன். வெள்ளிக்கிழமை கல்யாணம். நீங்க உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லிடுங்க. நானும் என் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லிடுறேன். ரொம்ப சந்தோஷங்க. நல்லது. வரேன் ஆண்டி. வரேன். சரிங்க ஆண்டி. வரேண்டி மருமகளே. என்ன சத்யா சொல்ற? ஆமா மாமா, சரோஜா அத்தை தாரணி மேல இருக்கிற என்ன கோவத்துல. சத்யா நீ தாரணி மேலோட கோவத்திலையா அவங்க சுஜாதா லைஃபையும் கெடுத்திருக்காங்க? என்னங்க இது? சரோஜா ஏன் இப்படி இருக்காங்க? அதான் சத்யா எல்லாத்தையும் சொல்லிட்டாளே. சரோஜாவுக்கு சத்யா குடும்பத்தை கண்டாலே பிடிக்காது. அப்புறம் எப்படி நல்லது பண்ணுவாங்க? அதுக்கு இல்லங்க, பிரகாஷ் சொன்ன மாதிரி சத்யாவை பிடிக்காது, தாரணியை பிடிக்காது. சரி, சுஜாதா அவங்க பொண்ணு தானே, அவளுக்கு ஏன் கெடுதல் நினைக்கணும்? எல்லாம் பணம் தான். சத்யா சொல்றேன்னு தப்பா நினைக்காத. உங்க அத்தை மாதிரி இவ்வளவு கேவலமானவங்கள என் வாழ்க்கையில நான் பார்த்தது கிடையாது. பிரகாஷ், அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. இல்லப்பா, என் மனசு கேட்கல. கார்த்திக்கு என்ன குறைச்சல்? அன்னபூர்ணி ஆண்டி அன்னைக்கு கோச்சுக்கிட்டப்ப கூட அவங்க புரியாம பேசுறாங்கன்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது. இப்ப கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சுஜாதாக்கு இஷ்டம் தான். அந்த பேச்சு போயிட்டு இருக்கு. ஆனா மாமா சரோஜா அத்தைய வீட்டை விட்டு வெளியே அனுப்பி இப்ப அம்மா கூட இருக்காங்க. என்ன சொல்ற நீ? ஆமாங்க, அம்மா அவங்கள மெஸ்ல வச்சு பாத்துருக்காங்க போல. அதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. எவ்வளவு பட்டாலும் அத்தை திருந்தவே மாட்டாங்களா? எத்தனை தடவை நீ என்கிட்ட சொல்லிருக்க, வீடு இல்லாம அவங்க வீட்டுல இருந்தப்போ அந்த சரோஜா என்னெல்லாம் கெடுதல் பண்ணிருக்காங்கன்னு. மறுபடியும் அவங்கள வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சா என்ன அர்த்தம்? பிரகாஷ், சம்பந்தி மனசு தங்கம்பா. அவங்க இறக்க குணம் அப்படி. அதான். இது இறக்க குணம் இல்லம்மா, ஏமாளித்தனம். சரி விடுங்க. அத்தைய நான் குத்த சொல்லல சத்யா. அத்தையோட மனசை பத்தி எனக்கு நல்லா தெரியும். விட்டு கொடுத்தே பழக்கப்பட்டவங்க. ஆனா சரோஜா மாதிரி ஒரு பொம்பளைய வீட்டுக்குள்ள விடுறதே ஆபத்து. அதனால தாங்க மாமாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்துருச்சு. என்ன சொல்ற நீ? ஆமாங்க, நீ எப்படி சரோஜாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன்னு மாமா கோச்சுக்கிட்டாரு. நான் பார்க்க போறதுக்கு முன்னாடி தான் சண்டை போட்டிருக்காரு. அவர் நியாயமா தானே பேசியிருக்காரு. நான் மறுபடியும் சொல்றேன், எவ்வளவு சீக்கிரம் சரோஜாவை அந்த வீட்டை விட்டு அனுப்புறீங்களோ அந்த அளவுக்கு அத்தைக்கும் நல்லது, அஞ்சலிக்கும் நல்லது. விடுப்பா, மத்தவங்க கெட்டது நினைக்கிறாங்கிறதுக்காக நாமளும் அப்படி நினைக்க முடியுமா? அதுக்குன்னு மன்னிச்சுட்டே இருக்க முடியுமாப்பா? பாத்தீங்கல்ல, பெரிய வள்ளல் மாதிரி என் ஆபரேஷனுக்கு பணம் கொடுத்தத. இப்பதானே தெரியுது எல்லாம் தாரணியோட வேலைன்னு. பிரகாஷ், இதுல வருத்தப்பட எதுவும் இல்லப்பா. சம்பந்தியோட குணம் என்னன்னு இப்ப உனக்கு முழுசா புரிஞ்சதில்ல. கெடுதல் பண்ணிருந்தாலும் உறவுன்னு வரும்போது அவங்களால விட்டு கொடுக்க முடியல பாத்தியா? இருக்கட்டுமா, அதுக்காக போயும் சரோஜாவுக்கு ஹெல்ப் பண்ணுமா? அப்படி இல்ல பிரகாஷ். எப்படி கெட்டவங்களால கெட்ட குணத்தை மாத்திக்க முடியாதோ அது மாதிரி நல்லவங்களாலையும் நல்ல குணத்தை மாத்திக்க முடியாது. சத்யா, அத்தை. காயத்ரி நீயும் பிரபா கல்யாணத்துக்கு போயிட்டு சரிங்க வந்திருக்க. அத்தை. அக்கா வாங்க, ரெடி ஆகலாம். எங்க? கல்யாணத்துக்கு தான். மகாபலிபுரம் வரைக்கும் ரிசப்ஷனுக்கு போகணும்ல, 2 பேரும் சேர்ந்தே போயிடலாம். ஏ, அப்பதான் கொல்ல வசதியா இருக்குமோ? என்னங்க அப்படி சொல்றீங்க? ஆமா, பிரகாஷ் என் அக்காவை கொன்னுடுவேன்னு மிரட்டி இருக்காருல்ல.
நீ வேற மகாபலிபுரம் போலாமான்னு கேக்குற. போற வழியில முட்டுக்காடு முதல்ல பண்ணனு எல்லாமே இருக்குல்ல, எங்கேயாவது கொண்டு வீசி எறிஞ்சிட்டா? வினோதினி, எனக்கு பயமா இருக்கு மாமா. நேத்து அவர் பேசுனதெல்லாம் கேட்டீங்கல்ல? காயத்ரி, என்ன பேசுற அவ? பிரகாஷ் ஏதோ கோபத்துல வாய் வார்த்தையா சொன்னதை பெருசு பண்ணி இப்படி எல்லாம் பேசலாமா? காயத்ரி கல்யாணத்துக்கு தானே போயிட்டு வா. அதான் அம்மா இவ்வளவு சொல்றாங்கல்ல. நீங்க வேறங்க, என் பிரச்சனை அது இல்ல. நான் யாருக்காகவும் பயப்படுற ஆள் கிடையாது. அப்புறம் என்ன காயத்ரி, 2 பேரும் ஒண்ணா போய் கல்யாணத்தை அட்டென்ட் பண்ணிட்டு வர வேண்டியதானே? மாமா, பிரபா எங்க ஹோட்டல்ல வெறும் ஸ்டாஃப். அவ அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல பெரிய ஆள் கிடையாது. சாதாரண ஒருத்தியோட கல்யாணத்துக்கு இறங்கி போற அளவுக்கு ஒரு ஹோட்டலோட ஜிஎம் கேவலமானவல்ல. காயத்ரி என்ன பேசுற? சாரிங்க, இது என்னோட பிரஸ்டீஜ் இஷ்யூ, தப்பா எடுத்துக்காதீங்க. பிரகாஷ், நீ சத்யாவை கூட்டிட்டு கிளம்புப்பா. சரிங்க. டேய் பத்திரமா பார்த்து போயிட்டு வாடா. சரிப்பா. வரும் மாமா. வா. எங்க எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாயிருச்சு மேடம். சார் கல்யாணம் நின்னத எங்க வீட்டு விசேஷம் நின்ன மாதிரி ஃபீல் பண்ணோம் மேடம். ஆமா சார், வேலை செய்யறதுக்கே சங்கடமா இருந்தது. நீங்களும் வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப சிக்கலாய் போயிருச்சு மேடம். நல்ல வேலை எப்படியோ நாங்க சமாளிச்சிட்டோம். யாரும் கவலைப்படாதீங்க. நல்ல செய்தி சொல்லத்தான் நாங்க இன்னைக்கு கம்பெனிக்கு வந்திருக்கோம். ஆமா, வர வெள்ளிக்கிழமை கார்த்திக்கு கல்யாணம். பொண்ணு அதே சுஜாதா தான். என்ன ஆச்சரியமா பாக்குறீங்க? அதே சுஜாதா தான் பொண்ணு. ஃபேமிலிக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதான் தடங்கல். இனிமே அப்படிலாம் நடக்காது. கல்யாணத்தை சிம்பிளா கோவில்ல வச்சுதான் பண்றோம். நீங்க எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும். என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? கார்த்திக் சாருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு நாங்களா வேண்டிக்கிட்டு இருக்கோம். கல்யாணத்தை ஜமாயிச்சிடுறோம். ஓகே, நீங்களாம் உங்க சீட்டுக்கு போங்க. சார், இதுல நீங்க சைன் பண்ண வேண்டிய பேப்பர்ஸ்லாம் இருக்கு. ஓகே, நீங்க வச்சிட்டு போங்க. இந்த ஃபைலும் சார். பாத்தியா கார்த்திக், ஸ்டாஃப் எல்லாம் எவ்வளவு ஆர்வமா இருக்காங்கன்னு. ஹலோ சந்திரசேகர் சாரா, வர சொல்லுங்க, உள்ள வர சொல்லுங்க. அம்மா, சந்திரசேகர் வந்திருக்காரா? கார்த்திக் வாங்க வாங்க. வாங்க அங்கிள், உட்காருங்க. ஃபாரின் போயிட்டு எப்போ வந்தீங்க? 2 நாளைக்கு முன்னாடி தாங்க வந்தோம். அப்படியா? கார்த்திக், உன் மெஹந்தி ஃபங்க்ஷன்ல நடந்து நினைச்சா போய் எனக்கு வருத்தமா இருக்குப்பா. நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். சுஜாதாவுக்கு அப்படி எதுவும் இல்லை அங்கிள். பேசி எல்லா பிரச்சனையும் சரி பண்ணியாச்சு. வர வெள்ளிக்கிழமை கல்யாணம். நானே உங்களை நேர்ல பார்த்து சொல்லணும்னு நினைச்சேன். என்னப்பா சொல்ற? ஆமா சார், அவங்க வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை. அத தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. சரி விடுங்க, இப்ப என்ன? அதான் எல்லாம் நல்லபடியா தொடங்கிடுச்சே. கல்யாணத்துக்கு கட்டாயம் வரோம். அப்புறம் கார்த்திக், நான் ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்தேன். சொல்லுங்க அங்கிள். சவுந்தர்னு ஒரு ஃப்ரெண்டுக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுக்க சொன்னல, அத நான்... நல்ல வேலை அங்கிள், கடைசி நிமிஷத்துல தான் அவனோட பிரச்சனை என்னன்னு தெரிய வந்தது. என்ன கார்த்திக்? அதாமா, நம்ம சவுந்தர் பணம் கஷ்டம்னு கேட்டிருந்தானே, அங்கிள் கிட்ட கூட நம்ம 50 லட்சம் கொடுக்க சொன்னோமே. ஓ, அந்த விஷயமா? நல்ல வேளை, சுதாரிச்சுக்கிட்டோம். கடைசி நிமிஷத்துல தான் அங்கிள் எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சது. பிசினஸ்ல அவன் கவனம் செலுத்தாம இப்ப எல்லாத்தையும் லாஸ் பண்ணிட்டான். அறிவு கட்டம். முதலே பிசினஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணு நான் சொன்னேன், அவன் கேட்கவே இல்லை. விசாரிச்சு அப்பதான் தெரிஞ்சது, அவன் பிசினஸ் தவிர மீதி எல்லா விஷயத்திலையும் கவனம் செலுத்திருக்கான். அதான் லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன். நீங்க போனை எடுக்கவே இல்லை. அப்புறம் தான் நான் உங்களுக்கு மெயில் பண்ணேன். நல்ல வேலை நீங்க பணம் கொடுக்காம தப்பிச்சிட்டீங்க. பணம் மட்டும் போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு பைசா கூட திரும்ப வந்திருக்காது. சொல்லுங்க அங்கிள், இப்ப அவன் விஷயமா நாம என்ன பண்ணணும்? கார்த்திக், நீ என்ன சொல்ற? ஃபோன் பண்ணா கிடைக்கலங்கிற, பணம் கொடுக்காதீங்கன்னு மெயில் போட்டேன்னு சொல்ற. எனக்கு ஒண்ணுமே புரியலையப்பா. அங்கிள், நீங்க என்ன சொல்றீங்க? நீ சொன்னேன்னு சொல்லிட்டு 50 லட்சம் ரூபாயை கொடுத்துட்டேன்ப்பா. பணத்தை கொடுத்துட்டீங்களா? ஆமா கார்த்திக், இப்ப எனக்கு ஒரு சின்ன சிக்கல். சரி, பணத்தை கேட்டு பார்க்கலான்னு ஆளை தேடி போனா அவன் சிக்கல. சரி, உங்ககிட்ட அந்த பணத்தை கேட்டு வந்தா நீ போனு மெயிலுன்னு என்னென்னமோ சொல்ற. அங்கிள், மெஹந்தி ஃபங்க்ஷன்ல நடந்த பிரச்சனை தான் உங்களுக்கு தெரியுமே. மெஹந்தி ஃபங்க்ஷன் அடுத்த நாள் சாயந்தரம் தான் அவங்ககிட்ட பணத்தை கொடுத்தேன். என்னங்கள் இப்படி கோட்டை விட்டுருக்கீங்க? அன்னைக்கு நடந்த எங்க ஃபேமிலி பிரச்சனைக்கு நடுவுல தான் அவன் அவ்வளவு பிரச்சனையில இருக்கான்றது எங்களுக்கு தெரிய வந்தது. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஆமா சார், நீங்க லைன்ல வரல. நாங்களும் மெஹந்தி ஃபங்க்ஷன்ல நடந்த வருத்தத்துல ஃபாரின் போயிட்டோம்.
அப்ப கூட அம்மா தான் அங்கிள் சொன்னாங்க ஃபோன் கிடைக்கலன்னா அங்கிளுக்கு மெயில் பண்ணுனேன். நான் கூட உங்களுக்கு மெயில் பண்ணனே அங்கிள். கொஞ்சம் இருங்க. இதோ 8ஆம் தேதி மெஹந்தி ஃபங்க்ஷன். அன்னைக்கு அவ்வளவு பிரச்சனை இல்லையும் நைட் 11 o'clock நான் உங்களுக்கு மெயில் பண்ணிருக்கேன். என்ன அங்கிள் நீங்க ரெகுலரா மெயில் செக் பண்ணுவீங்க தான் நான் உங்களுக்கு மெயில் அனுப்புனேன். நீங்க அதை பார்க்காம பணத்தை கொடுத்துட்டீங்களே. கார்த்திக், நேர்ல பணம் கொடுக்க சொல்லிட்டு மெயில வேண்டாம்னு சொன்னா நான் எப்படிப்பா? இல்ல அங்கிள், எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்காக தான் நான் உங்களுக்கு மெயிலே பண்ணேன். நீங்க அதை பார்க்காம பணத்தை கொடுத்துருக்கீங்க. இப்படி சொன்னா எப்படி கார்த்திக்? மெயில் அனுப்பிட்டேன் பாருன்னா அதை மட்டுமே நான் கவனிச்சிட்டு இருக்க முடியுமா? நீ சொன்னியன்னு நான் பணத்தை கொடுத்துட்டேன். என்ன கார்த்திக் இது? அவன்கிட்ட போனா பணம் திரும்ப வராதுமா. அதான் இப்ப எனக்கு வருத்தமா இருக்கு. அங்கிள் பாவமா 50 லட்சம் கொடுத்துருக்காரு. பாவம்னா எனக்கு புரியல கார்த்திக். இல்ல அங்கிள், நான் சொன்னது கவனிக்காம நீங்க பணத்தை கொடுத்துருக்கீங்க. இழப்பு உங்களுக்கு தான். என்னப்பா சொல்ற? சட்டுன்னு இழப்பு எனக்குன்னு சொல்ற? நீ சொல்லிதானப்பா பணத்தை கொடுத்தேன். அவன் ஏமாத்த நீதான்ப்பா பணத்தை திருப்பி கொடுக்கணும். அதை கேட்கத்தான் நான் இங்க வந்தேன். அங்கிள். என்ன கார்த்திக்? என்ன அங்கிள், நான் சொன்னதான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவனுக்கு பணம் தர வேண்டாம்னு உங்களுக்கு மெயில் பண்ணிருக்கேன். நீங்க அதை பார்க்காம பணத்தை கொடுத்துட்டு இப்ப 50 லட்சத்தை நான் தான் தரணும்னு கேட்டா என்ன அர்த்தம்? நீ தான் தரணும்பா. கார்த்திக், நீ சும்மாரு. என்ன சார் நீங்க? அவன் தான் ஃபோன் பண்ணிருக்கான், மெயிலும் போட்டிருக்கான். இத்தனைக்கும் பண விஷயம்னு நான் தான் எங்க மன கஷ்டத்தையும் மீறி உங்களுக்கு தகவல் அனுப்ப சொன்னேன். அதை நீங்க பார்க்காம பணத்தை கொடுத்துட்டு இப்ப எங்க கிட்ட கேட்டா என்ன சார் அர்த்தம்? அங்கிள், நீங்க பிசினஸ்ல எனக்கு முன்னோடி. உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்ல. அவ்வளவு பெரிய தொகை, கிட்டத்தட்ட 1/2 கோடி கொடுக்கறதுக்கு முன்னாடியாவது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாமே. அப்ப உன்னை நம்பி கொடுத்தது தப்புங்கிறியா? என்ன அங்கிள் இப்படி பேசுறீங்க? நீ தான் பேச வைக்கிற. 50 லட்சம் நீ சொன்னதும் நான் கொடுத்துட்டேன். அப்புறம் மெயில் கீழ்னா என்ன அர்த்தம்? சாரி அங்கிள், இதுக்கு மேல என்னால உங்ககிட்ட எதுவும் பேச முடியாது. பேச முடியாதுன்னா பணத்தை தர முடியாதுங்கிறியா? நீங்க புரியாம பேசுறீங்க அங்கிள். இத பாரு கார்த்திக், நீ ஆள் தெரியாம பேசுற. என்ன சார் கார்த்திகை மிரட்டுற மாதிரி பேசுறீங்க? சும்மா இல்லைங்க, 50 லட்சம். அம்மா நீங்க சும்மா இருங்க. இல்லப்பா, அவர் மிரட்டுற மாதிரி பேசுறாரு. அம்மா நீங்க சும்மா இருங்கன்னு சொன்னேன். சாரி அங்கிள், நான் கொடுக்க கூடாதுன்னு எழுத்துப்பூர்வமா சொல்லியும் நீங்க கொடுத்துருக்கீங்க. அதுக்கும் மேல நான் சொன்னப்பவே நீங்க கொடுத்து இந்த நஷ்டம் உங்களுக்கு வந்திருந்தா அதை நானே திருப்பி கொடுத்துருப்பேன். நான் மெயில் அனுப்பியும் அதை நீங்க பார்க்காம கொடுத்துருக்கீங்கன்னா நான் எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும்? ஐம் சாரி அங்கிள். சாரின்னா பணம் தர முடியாதுங்கிறியா? நான் பணம் வாங்கலையே, திருப்பி தரேன்னு சொல்றதுக்கு? நீ ஆள் தெரியாம விளையாடுற. இது நல்லதுக்கு இல்ல. இத பாருங்க அம்மா, சார் பிசினஸ் மேன பேசிட்டு இருக்காரு. இனி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. என்ன திமிரா? இல்ல சார், நீங்க கிளம்பலாம். என் அனுபவத்துல பாதி கூட கிடையாதுடா உனக்கு வயசு. சார், பண விஷயத்துல என்ன ஏதுன்னு விசாரிக்காம இப்படி பணம் கொடுத்து ஏமாந்த ஒருத்தரை நான் என் அனுபவத்துல பார்த்தது இல்ல. என்ன நக்கலா? உங்ககிட்ட எப்படி பணம் வாங்குறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அங்கிள், இத பாருங்க. அம்மா ஏமா டென்ஷன் ஆவறீங்க? அவரால வாங்க முடியாதுமா. நியாயம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்படி மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு. விடுங்கம்மா, அவர் பாக்குற வேலை பாத்துக்கிட்டோம். நான் பாத்துக்கிறேன்டா. என்னடா இவர் இவ்வளவு கோவமா பேசுறாரு? பணம்மா, ஏமாந்த கோபம். சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். காசி, நீ உடனே கிளம்பி ஆபீஸ்க்கு வா. உங்ககிட்ட பேசணும். என்ன ரொமான்ஸா? சி போடி, என்ன போடி நான் ட்ரீட் தரக்கூடாதா? ராகினி தானே காலேஜ்ல ஃபர்ஸ்டா வந்திருக்கா. வசந்த் கொடுக்கறதுல என்ன தப்பு? அவர் தானே ராகினிக்கு எல்லாமே. ஏன் மச்சான், எங்களுக்கெல்லாம் பீர் வாங்கி கொடுத்துட்டு நீ மட்டும் ஏதோ சைவ போன மாதிரி வேற எதையும் குடிச்சிட்டு இருக்க? இந்த அடி. இல்ல வேணாண்டா. எங்க இன்னொரு வாட்டி சொல்லு பாப்போம். டேய் சும்மா இருக்க மாட்டியா? அவன் தான் வேணாம்னு சொல்றான்ல, ஏன் அவனை சும்மா கம்பல் பண்ற? நல்லா கேட்ட நீ. நாங்கெல்லாம் பீர் ஆர்டர் பண்ணா ஒன்னு தான் பண்ணுவோம். ஆனா இவன் ஆர்டர் பண்ணும்போதே கூலா 3 பீர் ஆர்டர் பண்ணுவான்.
என்னடா நீ? ஓ இதான் விஷயமா? மேடம் சொல்லிட்டாங்க, நீ நிறுத்திட்ட. ராகினி சூப்பர். வசந்த இந்த அளவுக்கு மடக்கி வச்சிருக்கியா? ராகினியை லவ் பண்றதுக்கு முன்னாடி பீர் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். ஆனா ராகினி கிட்ட எதையும் மறைக்கிறது இல்ல. ஒரு நாள் அவ கேட்டப்போ நான் இதை சொல்லிட்டேன். அவ இன்னையோட விட்டுடுன்னு சொன்னா. நானும். ராகினி சூப்பர்மா. இனிமே எந்த பார்ட்டிக்கு வர மாட்டான். அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏன் உங்களுக்குன்னு ஒருத்தி வந்து சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா? சொன்னா கேட்க நாங்க ரெடி தான். அப்படியே உன் கண்ணு மொழி தோணி. யார் கண்ணு மொழி தோண்டிடுவேன்? ராகினி போன் கொடு. டேய் என்னடா போன்ல பீரை ஊத்திட்ட? சாரி ராகினி. வசந்த் முதல்ல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணு, இல்லாட்டி சர்க்யூட் போய்டும். ஹாய் பிரபா. வா சத்யா. வாங்க சார் வாங்க. வாடி. பிரகாஷ் கோவப்படாதீங்க. அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. கேள்விப்பட்டேன், டிவில காட்டினாங்களே, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, யாரோ தெரியாம பண்ண. நம்ம சர்க்கிள்லயே நீங்க தான் ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கீங்க. அதை நினைச்சு நாங்க ரொம்ப பெருமைப்பட்டோம். ஆனா உங்களை போய் இப்படி மாட்டி விட்டாங்களே. அத பத்தி பேசி என்ன போகுது, விடுமா. இவளே அதை நினைச்சு வருத்தத்துல இருக்கா. அட என்ன சார் நீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அவன் லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்குறான், அவங்களே தப்பிச்சிடுறாங்க. ஆனா உஷா மாட்டிக்கிட்டாங்களே சார். என் ஒய்ஃப் அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்க, நீங்க தெரியாம பேசுறீங்க சார். நான் பொதுவா தான் சார் சொன்னேன். உஷா லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டான்னு டிவில சொன்னாங்க. என்னமோ நேர்ல பார்த்த மாதிரி பேசுறீங்க நீங்க. எடுங்க, இவங்க கிட்ட கோவப்பட்டு என்ன போகுது? எல்லாம் இந்த ராஸ்கலால தான். வெளியே போலாம். பிரகாஷ் பாத்தியா பாத்தியா எப்படி கேக்குறாங்கன்னு? மேடம் பாருங்க, நான் எத்தனை தடவை சொன்னேன், நேர்ல வந்து விளக்கமா கொடுத்திருக்கேன். ஆனா நீங்க அதை நம்பாம. என்னடா விளக்கம் கொடுத்த இடியட்? இத பாருங்க சார், வேண்டாம். வாங்க பிரகாஷ். நில்லுங்க, எங்க போறீங்க? நீங்க வாங்க பிரகாஷ், அவங்க இடம் பொருள் தெரியாம பேசுறாங்க. நீங்க வாங்க. என்ன இடம் பொருள் தெரியாம பேசுறாங்க? சார் விடுங்க சார், நம்ம எல்லாரும் ரிசப்ஷனுக்கு வந்திருக்கோம். அது எங்களுக்கும் தெரியும். நீ பெரிய இது மாதிரி பேசுற. என்னடா என்ன பண்ணுவ? என்ன மேடம் இது? என்னன்னா என்ன நினைச்சிட்டு இருக்காம? பெரிய ரவுடி ஆயவன். மேடம் இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதை இல்ல. என்ன மரியாதை இல்ல? பண்றதெல்லாம் பண்ணிட்டு பேசுறதா? என்னாச்சு சத்யா? பிரணா பிரபா விட்டா ரொம்ப ஓவரா போறாங்க. என்ன ஓவரா போறாங்க?
வேண்டாம், எதுக்கு ஒரு அளவு இருக்கு, பொது இடம் பாக்கல. என்னடா பண்ணுவ? சார், பிரச்சனை அங்க பாரா. பாத்தியாடா, என் அம்மாவை மாட்டி விட்டதும் இல்லாம பொது இடத்துல அடிக்க பாயறான். வாமச்சாவன இன்னைக்கு. டேய், இவனை இங்க அடிச்சா வலிக்காது, எங்க அடிக்கணுமோ அங்க அடிக்கணும். சாரிடி சத்யா. பிரபா, நீ எதுக்கு சாரி கேக்குற? உள்ள கெஸ்ட் எல்லாம் இருக்காங்க, நீ போ. போயிடாதீங்க. போக மாட்டேன், நீ போ. என்ன பிரகாஷ் இது? அவங்க தானே சத்யா வார்த்தையை விட்டாங்க. சரி விடுங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து அவ அண்ணன் கதறணும்டா. வா. ஜானகி, ஜானகி, என்னாச்சுமா? அம்மா என்னம்மா, அப்பா கூப்பிடுறாரு, அமைதியா இருக்கீங்க? என்னாச்சு ஜானகி, உடம்புக்கு முடியலையா? அதெல்லாம் ஒண்ணு ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னதான் ஆச்சுன்னு சொல்லுங்கம்மா. இல்ல, வெள்ளிக்கிழமை அதுமா சாமிக்கு விளக்கேத்தி சாமி கும்பிட்டேன். அதான் நீ வழக்கமா பண்றதாச்சே. இல்லங்க, விளக்கேத்தும் போது வலது கண்ணு துடிச்சுதுங்க. வலது கண் துடிச்சுதா? ஆமாங்க, அதான் ரொம்ப பயமா இருக்கு. அம்மா என்ன சொல்றீங்க நீங்க? வெள்ளிக்கிழமையா அதுவுமா சாமி கும்பிடும் போது வலது கண்ணு துடிச்சா அது நல்லதுக்கு இல்லப்பா. என்னம்மா நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? ஆமா, காலையில மாத்திரை போட்டீங்களா இல்லையா? டேய், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. ஜானகி, அவன் என்ன சொல்லிட்டான்னு இப்படி கோச்சுக்கிற? அப்பா, அம்மா இதையும் நினைச்சு பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ஜானகி, நீ ஒன்னும் பயப்படாத. இல்லங்க, வலது கண்ணு துடிக்கிறது நல்லதுக்கான அறிகுறி இல்ல. ஏதோ தப்பு நடக்கும் போல இருக்கு. ஹலோ ஐயா, நான் போனா பேசுறேன் ஐயா. ஒரு நிமிஷமா. ஜானகி, யாரோ ராகினியோட ஃப்ரெண்டு தான் பேசுறேன். கொடுங்க, நான் பேசுறேன். சொல்லுமா, நான் ராகினியோட அம்மா தான் பேசுறேன். அம்மா, ராகினி இருந்தா கொஞ்சம் கூப்பிடுங்களேன். அவ காலேஜ்லயே ஃபர்ஸ்டா வந்திருக்கா. அவளுக்கு நான் விஷ் பண்ணணுமா? அவ மொபைலுக்கு கால் பண்ண ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுமா. என்னம்மா சொல்ற? ராகினி காலையிலே கிளம்பி காலேஜுக்கு வந்துட்டாளே. இல்லம்மா, நான் காலேஜ்ல தானே இருக்கேன். அவ ஆளையே காணுமே. இல்லையம்மா, அவ அங்கதானே வந்தா. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். காலையில இருந்து அவளை நான் பார்க்கல. போன் பண்ண ஸ்விட்ச் ஆஃப்னு வருது, அதான் கேட்டேன். சரிம்மா, நான் வச்சிடுறேம்மா. என்னங்க, ராகினி காலேஜ்ல இல்லையா? என்ன சொல்ற ஜானகி? ஆமாங்க, அவ ஃப்ரெண்ட் இப்ப அங்க இருந்து தான் பேசுறா. அவ ராகினி இங்க இல்லங்கறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா என்னம்மா நீங்க, ஒரு போன் வந்துச்சுன்னா அவ காலேஜ்ல இல்லன்னு அர்த்தமா? அவ அங்க எங்கயா தான் இருப்பாமா? டேய், சும்மா பேசிட்டு இருக்காதடா. எனக்கு இருக்கிற பதட்டம் எனக்கு தான் தெரியும். அத்தை, நீங்க ஏன் பயப்படுறீங்க? அவ காலேஜ்லயே ஃபர்ஸ்டா வந்திருக்கா. அதனால ஃப்ரெண்ட்ஸ் கூட அவ வெளியில போயிருப்பா. அவ தான் சொன்னாலே பீச்சுக்கு போறேன்னு. இல்ல காயத்ரி, இப்ப அவ ஃப்ரெண்ட் பூனா போன் பண்ணா. அத்தை, காலேஜ்ல அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவ போகாம இருந்திருக்கலாம். விஷயம் தெரியாம உங்களுக்கு ஃபோன் பண்ணிருப்பா. இல்லம்மா, அவ அம்மா அதான் காயத்ரி சொல்றால, அப்படியே பயப்படுறீங்க நீங்க? ஜானகி, பதட்டப்படாத. நீ பயப்படுற மாதிரி ஒன்றும் ஆயிருக்காது. இல்லங்க, என் மனசு ஏதோ திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது. நானே ஃபோன் பண்றேன். என்னங்க இது, போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அம்மா இருங்க, நான் ட்ரை பண்றேன். அக்கா, என்னக்கா நடக்குதுங்க? என்ன நடக்கணுமோ அது சரியா நடக்குது. நீ ராகினியை வச்சு ஏதோ பிளான் பண்றேன்னு மட்டும் தெரியுது. புரிஞ்சிடுச்சா? அக்கா அக்கா அக்கா, என்ன விஷயம் சொல்லுக்கா. இப்பவே சொன்னா இன்ட்ரெஸ்ட் போயிடும். எல்லாம் முடியட்டும், அப்புறமா சொல்றேன்.
இப்போ நான் வரேன். என்ன பண்ற நீ? என் Dress எல்லாம் நனைஞ்சு போச்சு. நான் இப்போ எப்படி வீட்டுக்கு போவேன்? சாரி ராகினி. டேய் ட்ரெஸ் மாத்து ரூம் ஏதாச்சும் இருக்கும். ரூம் தானே அரேஞ்ச் பண்ணிருக்கேன், போங்க. அப்புறம் என்ன ராகினி, ரூமுக்கு போய் ட்ரெஸ் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்பலாம். வா. சரி. சத்யா, அத்தை கேக்குதா? ஹலோ 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 அத்தை, அத்தை இப்ப கேக்குதா? சத்யா, ஹலோ சத்யா, ஹலோ. எல்லாம் க்ளோஸ். ட்ரெயின் வேப்பலாம். என்ன? சீக்கிரமா ராகினி. சீக்கிரமா சொல்றேன் வா. யாரு வசந்த்? இல்ல நமக்கு தெரிஞ்சவங்க. நமக்கு தெரிஞ்சவங்களா? இல்ல எனக்கு தெரிஞ்சவங்க. பார்த்தா என்ன ஏதுன்னு 1000 கேள்வி கேட்பாங்க. அம்மா கிட்ட சொல்லிட்டா சிக்கல், அதனாலதான். ஓகே பாப்பலாம். கடவுளே, இந்த வீட்டுக்கும் என் பிள்ளைங்களுக்கும் எந்த விபரீதமும் நடந்துடக்கூடாது. ஜானகி, என்ன ரொம்ப கவலையா இருக்க? என்னன்னு தெரியலங்க, ஒரே பதட்டமாவே இருக்கு. ஏதோ தப்பு நடக்க போற மாதிரி மனசு துடிக்குதுங்க. அதெல்லாம் ஒண்ணும் தப்பு நடக்காது. ஏன் அனாவசியமா கவலைப்படுற? இத பாரு, நீ தைரியமாரு, ஒண்ணு இருக்காது. வா. நீதான் காப்பாத்தணும். ராகினி, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ, நான் வெளியே இருக்கேன். அங்க ரெஸ்ட் ரூம் இருக்கு. ட்ரெஸ்ஸை ஃபேன் பக்கத்துல காய போட்டு சீக்கிரம் காஞ்சிரும். சரி. வசந்த், சொல்லு ராகினி. தாப்பாள் இல்ல, வெளியே போயிடாத, ரொம்ப பயமா இருக்கு. இங்கே இரு. என்னாச்சு? பல்லி.
என்னங்க ஜானகி என்னாச்சு? ஜானகி என்னாச்சு? என்னாச்சுமா? என் மகளுக்கு என்னமோ விளக்க பாருங்க. இது என்னம்மா அது? காத்தடிச்சு விளக்கு அணைஞ்சிருக்கோம். இதுக்கு போய் இல்லைங்க, நான் மனசார வேண்டியும் விளக்கு அணியுதுன்னா அது அதெல்லாம் எதுவும் தப்பா நடக்காது ஜானகி, நீ கவலைப்படாத. வா இருங்க, விளக்கேத்திட்டு வரேன். சரி. கடவுளே, இவன் நம்பிக்கைக்காவது எதுவும் தப்பா நடக்க கூடாது. வா ஜானகி. ஒரு வேலையும் கிடைக்கல, என்ன செய்யறதுன்னு புரியல. இந்த பையனை தூக்கும் போது நம்மளால தூக்க முடியுதா என்ன? வேலை கேட்டு பார்ப்போம். அந்த ரமேஷ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு லோடெல்லாம் ஏத்தியாச்சா? சரி சரி, நான் வந்து பாக்குறேன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். என்ன சார், சிமெண்ட் வாங்க வந்தீங்களா? எத்தனை லோடு வேணும்னு சொன்னீங்கன்னா சட்டு புட்டுன்னு பேசி சைட்டுக்கு லோடு அடிச்சிடலாம் சார். சார் நான் லோடு அடிக்கலாம் வரல சார், லோடு ஏத்த வந்திருக்கேன். அதுக்கும் பிரச்சனை இல்லை, நம்ம கிட்ட ஆள் இருக்கு. சொன்னா போதும், 2 மணி நேரத்துல எல்லாத்தையும் ஏத்தி முடிச்சிருவாங்க. சார் இவங்கெல்லாம் நல்லா சூப்பரா வேலை பார்க்குறாங்க சார். எல்லாம் நம்ம பசங்க அப்படி சார். சார் எனக்கும் உங்க பசங்க கூட ஒரு வேலை போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் சார். வேலையா? என்ன சொல்றீங்க? ஆமா சார், நான் இங்க வேலை கேட்டு தான் வந்திருக்கேன் சார். வேலையா? இங்க என்ன வேலை இருக்க போது? வேலையெல்லாம் எதுவும் கிடையாது, நீங்க கிளம்புங்க. சார் சார் ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க, வீட்டுல குடும்ப கஷ்டம், 2 குழந்தைங்க இருக்காங்க எனக்கு. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. இல்ல முதலாளி, நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்யறேன் முதலாளி. என் அத்தை கிட்ட மூட்டை தூக்கியாவது இன்னைக்கு 5000 ரூபாய் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். என்ன முதலாளி சிரிக்கிறீங்க? விவரம் தெரியாத ஆளா இருக்கீங்களே. மூட்டை தூக்குனா ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் கிடைக்கும்னு உங்களுக்கு யார் சொன்னது? அப்படி இருந்தா நானே மூட்டையை தூக்குவேனே. சரி முதலாளி, ஒரு 4000 கிடைக்குமா? நீங்க கிளம்புங்க, எங்க வேலையை கெடுக்காதீங்க. முதலாளி நான் மூட்டை தூக்குறேன் முதலாளி, நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது கொடுங்க முதலாளி. சரி, ஒரு மூட்டையை தூக்கு பாப்போம். சரிங்க முதலாளி. தூக்குவீங்களா? நீங்க தூக்கி முதுகுல வைங்க, நான் தூக்குறேன். நாங்க பிடிங்க. போ. பிடிங்கப்பா, முதல்ல பிடிங்கப்பா. தூக்குங்கப்பா முதல்ல. என்னப்பா நீ? எந்திரி. ஏம்பா, எங்களை ஜெயிலுக்கு அனுப்பாம போக மாட்டியா நீ? இடத்த காலி பண்ணுப்பா. இல்ல முதலாளி, கை தவறி விழுந்துச்சு முதலாளி. தெரியும், போப்பா போ. ஆளை பார்த்தா பெரிய இடத்து புள்ள மாதிரி தெரியுது. மூட்டை தூக்குறேன்னு சொல்லும் போதே நினைச்சேன் ஏதோ வில்லங்கண்ணு. ஆளை பார்த்தா ஏதோ மரக்கண்டவன் போல இருக்கு. இவன மாதிரி ஆளெல்லாம் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில தான் சேர்க்கணும். வேலைக்கு வந்துட்டான் பேர் வேலைக்கு. மூட்டை தூக்க கூட லாய்க்கு இல்லாதவன் இவன் போய் எங்க இந்த குடும்பத்தை காப்பாத்துறது? சரி சரி, போய் வேலையை பாருங்கப்பா, பாப்பா. அத்தை சொன்ன மாதிரி நம்ம மூட்டை தூக்க கூட லாய்க்கல, இவங்களும் பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. ஏ கோகிலா, உன் ஃப்ரெண்டு சுஜாதா போறா, கூப்பிடு கோகிலா. சரிக்கா. சுஜாதா கோகிலாவோட ஃப்ரெண்ட். சுஜாதா, சுஜாதா, சுஜாதா நில்லு ப்ளீஸ். சுஜாதா போயிடுன்னு சொல்றல. என்ன சுஜாதா? என்ன சுஜாதானா எவ்வளவு கேவலமா நடந்திருக்க. நான் பண்ணதெல்லாம் தப்புதான், ப்ளீஸ். நீ என்ன வேணாலும் திட்டிக்க. எங்க அக்கா உனக்கு கல்யாண பத்திரிக்கை வைக்க ஆசைப்படுறா. சுஜாதா இங்க பாரு, பொது இடம் கூட பார்க்க மாட்டேன், மரியாதையா போயிடு. என்ன சுஜாதா, இவ என்ன பண்ணா நீ இப்படி கோச்சிக்கிற? கோச்சிக்கிறேனா? கொல்லணும் இவள. சுஜாதா என்ன மன்னிச்சிடு, எங்க அக்காக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அதுக்காவது சுஜாதா குடும்பத்தை. சுஜாதா இப்ப எதுக்கு நீ அவளை கோச்சிக்க? எதுக்கா? விடு. இது வரைக்கும் கேட்டீங்கல்ல, முதல்ல அப்படி ஆச்சே, இப்ப ஏன் கார்த்திக் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னு? இது ஒரு காலே. இவளுக்கு கிளெப்டோமேனியா இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. அது திருடுற வியாதி. அந்த வியாதி இவ வச்சுக்கிட்டு அந்த வியாதி எனக்கு இருக்குன்னு சொல்லி எங்க அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிருக்கா. கார்த்திக்கும் எல்லாரும் முன்னாடி எனக்கு கேள்வி கேட்டு அவரை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்கடி, என் வாழ்க்கையே போச்சு. நல்ல வேலை என் அண்ணி இருக்க போய்
மறுபடியும் ரியலைஸ் பண்ணி கார்த்திக் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. இல்லனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? கார்த்திக் என்ன லவ் பண்ண போய் மறுபடியும் வந்தாரு. வேற ஒரு ஆளா இருந்திருந்தா திரும்பவும் வந்திருப்பாங்களா? இல்ல கல்யாணம் தான் ஃபிக்ஸ் ஆயிருக்குமா? அது எல்லாத்துக்கும் மேல கேவலமா எங்க அம்மா கிட்ட போய் சொல்றேன்னு சொல்லி 2 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிருக்காடி. அத நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. காசுக்காக எதை வேணாலும் பண்ணுவா. வாங்க. அக்கா, என்னடி சொல்ற சுஜாதா? அவ சொல்றதெல்லாம் உண்மையா? அக்கா, என்ன நடக்குதுங்க? என்ன கோகிலா, அந்த பொண்ணு யாரு? என்னென்னமோ சொல்றா? மாமா அவ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஒரு பிரச்சனையால அவ சொன்னது உண்மையா பொய்யா? சொல்லு, உண்மையா பொய்யா? மாமா அது சொல்லு, உண்மையா பொய்யா? என்ன தேவி? கோகிலா, ஏங்க அவங்க ஃப்ரெண்டுங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்துக்காக தாங்க அவ. இல்ல தேவி, டோட்டலா தப்பா இருக்கு. பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கற உன் கையால பத்திரிக்கை கொடுக்கணும்னா நீயும் நல்லா பழகிருப்ப. ஆனா பழகுன உன் தங்கச்சி அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்திருக்கா. ஐயோ மாமா, சாரி தேவி, இதை நான் எதிர்பார்க்கல. குடும்பம்னா எல்லாம் சரியா இருக்கணும். உன் தங்கச்சிக்கு இந்த மாதிரி இருக்குன்னா உனக்கும் இருக்கும் தானே? அந்த பொண்ணு சொன்னதை கவனிச்சியா? பணத்துக்காகன்னு நம்ம கல்யாணம் நடக்காது தேவி. ஐயோ மாமா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. என்ன சில்லியா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? அது என்ன ஏதோ மேனியான்னு ஏதோ நோயின்னு சொன்னா உங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை எப்படி வீட்டுக்குள்ள அலோவ் பண்ண முடியும்? யாருக்கு அசிங்கம்? எனக்கு இல்ல தேவி, அந்த பொண்ணு பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. கூட பழகின பொண்ணோட கல்யாணத்தை 2 லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு கெடுத்த பொண்ணையும் பிடிக்கல, அந்த பொண்ணோட அக்காவை கட்டிக்கவும் விருப்பம் இல்ல. மாமா மாமா ப்ளீஸ் நில்லுங்க. அக்கா அக்கா சொல்றத கேளு, நில்லுங்க. வயசு கொலர்ல இவ்வளவு கேவலமா பண்ணிட்டியடா. உன்னை நம்பிதானே வந்தா. ஏன் இப்படி பண்ண? ராகினி, ராகினி என்ன மன்னிச்சிரு ராகினி. ராகினி நான் பண்ணது தப்புதான் ராகினி. என்ன மன்னிச்சிரு ராகினி. என்ன மன்னிச்சிரு ராகினி. ஐயோ ராகினி ப்ளீஸ் ராகினி என்ன மன்னிச்சிரு ராகினி. ராகினி எனக்கு மன்னிப்பே கிடையாத ராகினி. நீ கௌரவமான குடும்பத்து பொண்ணு. உன்ன போயினா ராகினி ப்ளீஸ் ராகினி என்ன மன்னிச்சிரு ராகினி. உன் காலை பிடிச்ச கேக்குற ராகினி. சாரி ராகினி. என் வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவாங்க வசந்த். சாரி ராகினி. வயசு கொலர்ல 2 பேருமே கட்டுப்பாட மீறிட்டோம். வெரி சாரி ராகினி என்ன மன்னிச்சிரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வசந்த். ராகினி இப்ப நாம ஏன் அழணும்? என்ன சொல்ற வசந்த்? நாம ஏன் அழணும்? இதுவே கல்யாணம் பண்ணிட்டு இது நடந்திருந்தா நம்ம சந்தோஷம் தானே பட்டிருப்போம். இப்ப மட்டும் ஏன் அழணும்? இப்ப என்ன, நம்ம 2 பேர் வீணும் கொஞ்சம் மனஸ்தாபத்துல இருக்காங்க. நம்ம காதல் தெரிஞ்சா சேர்த்து வைப்பாங்களோ மாட்டாங்களோன்ற பயம்தான் இப்ப நம்மள அழ வைக்குது. இதுவே 2 வீட்டுக்கும் பிரச்சனை இல்லாம இருந்திருந்தா இப்பவே அம்மா கிட்ட சொல்லியிருப்பேன். கல்யாணத்துக்கு பேசியிருப்பாங்க இல்லையா? ராகினி இப்ப சொல்றேன். என்ன பண்ற நீ? ராகினி இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த ஜென்மம்னு இல்ல, இன்னும் 7 ஜென்மத்துக்கும் நீதான் என் பொண்டாட்டி. தினமும் ஏன் நீங்க எங்களை தேடி வரீங்க? இதோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.
நாங்க உங்களை தேடி வரோம்.